गाइस நம்ம சூப்பரா வந்து ஒரு கிராஃப்ட் பண்ணிருக்கோம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கார்ட்போர்ட் மாத்திரமே யூஸ் பண்ணி ஒரு பியானோ வந்து ரெடி பண்ண போறோம். இந்த மாதிரி கார்ட்போர்டை வந்து உங்களுக்கு தேவையான சைஸ்ல வந்து கட் பண்ணிக்கோங்க. மெஷர்மென்ட்லாம் கிடையாது. நான் கொஞ்சம் பெருசாவே வந்து பண்ண போறேன். நீங்க சின்னதா பண்ண போறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மண்ணு ஜாஸ்தி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு கார்ட்போர்டையும் ஒண்ணா இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்க போறேன். இதுக்கு பெயிண்ட் பண்ற மாதிரி இருந்தா நீங்க இந்த மாதிரியே ஒட்டிக்கோங்க. இல்ல டிசைனா இருக்கணும்னா நீங்க வேற ஏதாவது கார்ட்போர்ட் பேக் சைடு டிசைன் இருக்குல்ல அதையே வந்து ஒட்டிக்கோங்க. நமக்கு வந்து மண்ணு தேவைப்படுன்றனால நான் வந்து ரெண்டு கார்ட்போர்ட் ஒண்ணா வச்சு ஒட்டியிருக்கேன். உங்கள்கிட்ட மந்தமான கார்ட்போர்ட் இருந்தால் நீங்கள் அதையே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாக வந்து தேவையான மாதிரி ஒட்டி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு நீளமான கார்ட்போர்ட் ஒட்டியிருக்கோம்ல அதை வந்து இந்த மாதிரி சைடில் ஒரு சின்ன கார்ட்போர்ட் வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி தான் நமக்கு தேவைப்படும். நீங்கள் வந்து எந்த ஹைட்டில் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து டாப்பையுமே லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணிடுவேன். நான் க்ளோஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் க்ளோஸ் பண்ணால் தான் நல்லா இருந்துச்சு. க்ளோஸ் பண்ணலைன்னா ஒரு மாதிரி ஓப்பனாக நல்லா இல்லை. ஸோ லாஸ்ட்டாக மேலேயுமே நான் வந்து கவர் பண்ணிடுவேன். இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது ஒட்டி முடிச்ச பின்னாடி. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு கீழே வந்து பியானோவுக்கு தகுந்த மாதிரி வந்து எல்லாமே ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்போர்டை நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதே மாதிரி நிறைய பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் வந்து நிற்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன கார்ட்போர்ட் பீஸ் வந்து கட் பண்ணி அதை வந்து ஒட்டிட்டு சைடில் அந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. அப்போ வந்து அதுக்கு மேலே வந்து நம்ம வைக்கும்போது பியானோ மாதிரி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டின பின்னாடி இப்படி தான் இருக்குது. இதுக்கு மேலே இந்த மாதிரி நீளமான கார்ட்போர்ட் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சிட போகிறோம். வச்சுட்டு இதுக்கு மேலே தான் வந்து பியானோ செட்டிங்லாம் வந்து பண்ணிவிட போகிறோம். அதை நம்ம கோவை வந்து வளைச்சி கட் பண்ணோம்ல அந்த கார்ட்போர்டை வந்து இது ஃபுல்லாகவே வந்து ஒட்டி விட போகிறோம். இதுக்கு மேலே வந்து சின்ன பீஸை வந்து இதே மாதிரி கோவை வளைச்சி கட் பண்ணிவிட்டு அதை ஒட்டி விடும்போது இன்னுமே நமக்கு வந்து பியானோ ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக கிடச்சிரும். ஃபுல்லாக வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு வந்துடுறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் கம் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே வந்து சூப்பராக நிற்க வச்சிட போகிறேன். இந்த மாதிரி நிற்க வச்சாச்சு. இப்போ வந்து சூப்பராக பியானோ செட்டிங் ரெடி ஆகிடுச்சு. அதை விட சின்ன பீஸை கட் பண்ணி ரெண்டுக்கும் இடையில வந்து கேப் இருக்குல்ல அந்த இடத்துல கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி தான் ஒட்டணும். இதே மாதிரி ஒட்டிட்டு லாஸ்ட்டாக கலர் பண்ணிட்டு பார்க்கும்போது நமக்கு சூப்பரான பியானோ செட்டிங் வந்து ரெடி ஆகிடும். இதில் குட்டி பார்பிலாம் வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோஸோ வீடியோஸோ எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கும். ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டேன். மேலே ஓப்பன் இருக்குது. ஸோ அந்த ஓப்பன் எனக்கு பிடிக்கல. அதனால நான் வந்து ஃபுல்லாகவே கம் யூஸ் பண்ணி கார்ட்போர்ட் வச்சு கவர் பண்ணிக்க போகிறேன். இல்லை நீங்கள் ஓப்பனாகவே விடுறதுனா கூட விட்டுக்கலாம். நம்ம கவர் பண்ணிட்டு பார்க்கும்போது இன்னுமே நல்லா இருந்துச்சு. நான் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி கவர் பண்ணிட்டேன். இது ஃபுல்லாக காஞ்ச பின்னாடி நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மேலெல்லாம் வந்து ப்ரௌன் கலர் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒயிட் அண்ட் பிளாக் வந்து பண்ணி எடுத்துக்க போகிறேன். மாதிரி ஒரு குட்டி மினி சேர் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்பிட்டால உட்கார வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. நான் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. போய் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து மேலே பிளாக் கலர் வந்து கொடுத்து எடுத்துக்க போகிறேன். ஒயிட் பிளாக் கொடுத்தீங்கன்னா தான் நமக்கு வந்து கரெக்டான காம்பினேஷனாக இருக்கும். ஏன்னா பியானோலேயே அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வேறு மெத்தட் கூட பண்ணலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்பவே சிம்பிளாக கார்ட்போர்டை வச்சு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இதேமாதிரி கண்டிப்பாக கார்ட்போர்டை வச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக வந்துருந்துச்சு. ஃபுல்லாகவே பிளாக் வந்து கொடுத்து எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கொடுத்தாச்சு. மேலே வந்து ப்ரௌன் கலர் வந்து கொடுத்து எடுத்துக்க போகிறேன். நீங்கள் மேலேயுமே பிளாக் கலர் கொடுக்குறதுனா கூட கொடுத்துக்கோங்க. நான் வந்து ப்ரௌன் கலர் கொடுத்தா தான் அந்த பிளாக் ஒயிட்டெல்லாம் கொஞ்சம் எடுப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரௌன் கொடுத்து எடுத்துட்டேன். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த பார்பிட்டெல்லாம் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ அட்டாச் பண்ணுற பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye bye.